சேது படத்துக்கு அப்புறம் வந்து இது போயிட்டு சிங்கப்பூர் போயிருந்தேன். ம். சிங்கப்பூர்ல வந்தோடனேயும் தம்பி ஃபோன் பண்ணாப்புல. எங்க இருக்கீங்க? எங்க போனீங்க? அப்படின்னு. ஏன் என்ன ஆச்சுன்னு. அந்நியன் படத்துக்காக சங்கர் சார் உங்கள வலை வீசி தேடின்னு இருக்காரு அப்படின்ட்டு. ஐய்யய்யோ! என்னடா சொல்ற? அப்படின்னேன். ஆமா நம்பர் தரேன் உடனே பண்ணுங்க அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அப்படின்னா. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பண்ணேன். பண்ணிட்டு அப்புறம் வந்து ஆஃபீஸ் வர சொன்னாங்க போயிருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட்டு சங்கர் சாரை ஃபர்ஸ்ட்டு ஆஃபீஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அவரை மீட் பண்ணேன். இந்த மாதிரி கேரக்டர் சொன்னார். அப்புறம் வந்து ஒரு நாள் ஃபோட்டோ செக்ஷன் வச்சுக்கணும். எனக்கு ஒரு ரஞ்சனி எனக்கு ஒய்ஃபாக நடித்தாங்க இல்லையா, 2 பேருக்கும் ஃபோட்டோ செக்ஷன் வைக்கணும் செஷன் இருக்குது, அது வந்துருங்க அப்படின்னு. ஓகே அப்படின்னு அதுக்கு போயிருந்தோம். அது அந்த இது ஃபோட்டோ செஷன் முடிஞ்ச உடனே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய சார் உண்மையான ரியல் மியூசிஷியன்ஸே வேணும்னு ஆசைப்படுறாரு சார். ஏன்னா நம்ம ஷார்ட் எடுக்கும்போது நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டோன்னா ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரியல் மியூசிஷியன்ஸ் வந்து தே ப்ளே அண்ட் சிங் எவ்ரிதிங். அதனால் சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ் மிருதங்கம் வாசிக்கிறவங்க அவங்க இவங்க எல்லாரையும் முடியுமான்னு கேட்டார் அப்படின்னு. தாராளமாப்பா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச, ஏன்னா என்னுடைய ஷோ மூலமாக நிறைய பேர் இன்டர்வியூ ஆனாங்க. ஸோ அவங்களையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு 75-80 பேர் அங்கே ஆஃபீஸ் அழைச்சிட்டு போய் எல்லாரையும் அங்கே உட்கார வச்சு ஒன்றொன்னா பர்ஃபார்ம் பண்ண வச்சு வீடியோ எடுத்து அதுலேருந்து பார்த்து 16 பேர் செலக்ட் பண்ணார் சார். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய பெருமை சந்தோஷம். ஏன்னா நம்ம அந்த படத்துக்காக சாருக்காக ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. சார் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.